ஹலோ, இன்னைக்கு கார்த்திகை தீபம் நெய்வேத்திய வகையறால சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கீதாங்கிறவா அடை பண்ணி காட்டுமோன்னு கேட்டிருந்தா. அவளுக்காக தான் இன்னைக்கு வெல்லம் போட்ட அடையும் மிளகு போட்ட உப்படையும் பண்ணி காட்டலான் இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெல்லம் போட்ட அடைக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இந்த மெஷர்மெண்ட் கப்ல ஒரு அரை கப்புக்கு பச்சரிசி எடுத்துன்னு இருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறம் ஒரு சிட்டிக்கை வெந்தயம். வெந்தயம் போட்டா அப்பம் மாதிரி வாசனையா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதனால ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க போதும். நான் இந்த குவான்டிட்டிக்கு சொல்றேன், நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இதை ஒரு 2 ஹவர்ஸா நான் அதை ஊற வச்சிருக்கேன். அதுக்கு வெல்லம் அரை கப்பு வெல்லம் போதும். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரும் இந்த தேங்காய் துருவல், அதோடய சேர்த்து அரைக்க போறேன். ஒரு 4 ஏலக்காய், அதை வாக்கறதுக்கு நெய், அதான் நல்லா இருக்கும். இப்போ இதை அரைச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தேங்காவை போட்டுருவோம், ஏலக்காய் இதை ஒரு முறை க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச அரிசி பருப்பு அதில் போட்டுடுறேன். வெந்தயம் துளி போட்டுக்கலாம், அப்பதான் மணமா இருக்கும், உங்களுக்கு கசப்பெல்லாம் தெரியாது. இப்போ கொஞ்சம் ஜலத்தை விட்டுட்டு அப்புறம் இந்த வெல்லத்தை போட்டு நைஸா அரைக்க வேண்டியது. அதை அரைச்சுன்னு காட்டுறேன். இதெல்லாம் இதை நைஸா அரைச்சிருக்கேன். ரொம்ப ஜலம் விடாதீங்க. வெல்லத்தை போட்டு ஒரு சுத்திட்டு வேணும்னா நான் இப்போ ஒரு 1/4 டம்ளருக்கு தான் ஜலமே விட்டேன், சின்ன டம்ளர்ல. இப்ப அடுத்து இந்த உப்படைக்கு சொல்றேன் பாருங்க. இந்த மெஷர்மெண்ட் கப்பால 1 கப்பு பச்சரிசி இந்த ஊற வச்சிருக்கேன் ஒரு 3 மணி நேரமா. இதுக்கு பருப்பு வகைகள் கருப்பு உளுந்து 1/4 கப்பு, துவரம் பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்ந்து 1/4 கப்பு. இந்த மெஷர்மெண்ட் கப்ல மொத்தமா 3/4 கப்பு. 3 ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு காரத்துக்கு நம்ம மிளகு தான் போட போறோம்னா, மிளகு, கொஞ்சம் ஜீரகம், உப்பு, பெருங்காயம். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் ஒரு ஓட்டிட்டு வரேன். இந்த அரிசியை அரைகுறையா அரைச்சிருக்கேன். இப்போ இந்த பருப்பு அதில் போட்டு கொஞ்சம் குறப்பா அரைச்சிட போறேன். அவ்வளோதான். இந்த அரைச்சுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதுலயே பாருங்க, இதுக்கு காரம் மிளகு தான். இதை போட்டு விடுறேன். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், மிளகு ஒரு அரை ஸ்பூன், இதுக்கு தக்கினது இல்லை. உப்பு ஒரு அரை ஸ்பூன். இந்த இஞ்சியும் போட்டுறேன், தேங்காவும் அதில் போட்டு அரைச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, கொஞ்சம் குறப்பா அரைச்சிருக்கேன். இந்த கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம், மணமா இருக்கும். இப்போ நல்லா இதை கலந்துருவோம். எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு ஜலத்தை விட்டுக்கலாம் வாக்கும் போது. வெள்ளடை மாவு, இது உப்படை மாவு, ரெண்டும் ரெடி. இப்போ இதை வாக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளை அடையை ஆக்குறேன் பாருங்க. இதுக்கு நெய் விடுவோம், அதான் மனமா இருக்கும் உங்களுக்கு. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, ஒட்டாம வரும். அப்பதான் நான் இன்னைக்கு அரை வெல்லம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா போட்டுக்கோங்க. இதே கரெக்டா இருக்கு. உங்களுக்கு இன்னும் நல்லா தூக்கலா ஸ்வீட் தெரியணும்னா 3/4 போட்டுக்கோங்க அந்த மெஷர்மெண்ட்ல. அரை வெல்லம் போடுறதால தான் நல்லா எடுக்க வரும். அதுக்குதான், இல்லைன்னா ஒட்டிக்கும். ரொம்ப நல்லா எடுக்க வருது பாருங்க. இப்ப அடுத்து உப்படை வாத்து காட்டுறேன். இதுக்கு ஒரு 4-5 ஓட்டையை போடுவோம், அப்பதான் நல்லா வேகும். நீங்க தேங்காய் எண்ணெய் வேணாலும் விட்டுக்கோங்க, நெய் வேணாலும் விட்டுக்கோங்க, இல்ல நெய்யும் எண்ணெயும் கலந்து கூட விட்டுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் வாக்க வேண்டியதுதான். அணைச்சுட்டேன், அடுப்பை எடுத்துடலாம். பாருங்க, உப்படையும் வெள்ளடையும் ரெடி ஆயிடுத்து. இந்த உப்படைக்கு தொட்டுக்கிறதுக்கு வெல்லம், மிளகாப்பொடி, வெண்ணெய், இதுக்கு எதுவுமே தேவையில்லை. வேணும்னா வெண்ணெயை தொட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். எல்லாரும் இந்த உப்படையும் வெள்ளடையும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னையோட கார்த்திகை தீப நைவேத்தியங்கள்லாம் பண்ணி காமிச்சிட்டேன். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. எல்லாரும் தீபம் ஏற்றி 3 நாளும் சிறப்பாக கார்த்திகை தீபம் கொண்டாடுங்க. ஹாப்பி கார்த்திகை தீபம்.